என்னையா கண்ணாடிக்கு பல்லு தேய்க்கிற? கண்ணாடி கண்ணாடி தூக்க கலக்கம். இன்னும் தெளியில போல இருக்கு. ராத்திரி போல நான் எங்க தூங்குனேன்? ஏன் சீட்டாட்டம் பலமோ? ஆமா ஆடுமா? திருடம் வருவான் தூக்க முடிச்சிருக்கேன். திருடன் வருவான்னு தூக்க முடிச்சுக்கிட்டு இருந்தியா? பேசாதே. அன்னைக்கு திருடன் வீட்டுல புகுந்து அம்மாவை கட்டி போட்டு கையில கிடக்கலாம் சுருட்டிட்டு போயிருக்கானே. இவ்வளவு நடந்திருக்கு இந்த வீட்டுல. உனக்கு ஏதாவது தெரியுமா? ஐயோ பேசாதையா. நானாவது சமயக்கட்டுல படுத்திருந்தேன். நீ வாசக்கதவுக்கு பக்கத்துல தானே படுத்திருந்த. நீ போய் திருடனை பிடிக்கிறது தானே. யாராவது எழுப்புறீங்களா? ஓஹோ, அதுக்கு என்னமோ தெரியல. ரொம்ப அசதின்னு நினைக்கிறேன் எனக்கு. உனக்குமா? ஆனா ஒரே ஒரு வழி இருக்குது நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு. விடிய விடிய சீட்டாடணும்னு சொல்றேன். அடிச்சியா? அதாவது இல்ல, இப்படி வா. சீட்டாடும் போது சும்மா ஆடக்கூடாது. என்ன? எருமத்தயிர சோத்துல போட்டு நல்ல ஒரு புடி புடிச்சு வாய் நிறைய வெத்தலைபாக்க போட்டு குதப்பி ஒரு தரம் துப்பி பிளேட்ல சைடுல சீடை முறுக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த காதல் இது எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி வளர்ந்துச்சு, தற்சமயம் அதனுடைய நிலைமை என்ன, இதெல்லாம் ஈடுபட்டவன் யார் யாரு, அவன்லாம் உருப்பிட்டானா இல்ல ஒரேடியா போயிட்டானுல, இவனுடைய சரித்திரம் என்ன, இதெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தா தூக்கம் தான் வருமா இல்ல பொழுது விடியறதா தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இப்ப அது கண்ணாடியில பிரஷ் வச்சு தேய்க்கிற. அப்ப என்ன செய்ய தெரியுமா? குதிரைக்கே பல்லு தேய்ப்பேன். இந்த பாரு, இனிமே காதலுக்கு தான் ஏதாவது பேசினேன் கண்ணு ரெண்டை பிடுங்கி எடுத்துடுவேன். அப்புறம் நான் எப்படி ஷீட் ஆடுவேன்? யாரும் இல்லையா அந்த வீட்டுல? டிபன் என்ன நடு ராத்திரியில வேட்டை முடிச்சிட்டு இப்பதான் வரீங்களா? ஊருக்கெல்லாம் விடிஞ்சாச்சு, உனக்கு மட்டும் நின்றாதியா? போடா போய் குதிரை. ஹாய் ரமி, குட் மார்னிங். என்னடா அது? என்னைக்கு 10 மணிக்கே எந்திரிப்ப, இன்னைக்கு நான் விடிய காலையில எந்திரிச்சுக்கிட்டு குட் மார்னிங் வேற சொல்றேன். ஆமா ரம்மி, இனிமே தலைக்கோழி கூவும் போது எந்திரிச்சு தயாரா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா அதிகாலையில் எந்திரிச்ச உடனே படிக்கிறதும் சொல்றதும் கேட்கறதும் தான் மனசுல சுலபமா பதியணும்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல. அது மாதிரி உன் மனசுல சுலபமா பதியணும் அப்படிங்கிறதுக்காக அன்னாடும் காலங்காத்தால வந்து உங்ககிட்ட காதல் கதை பேசுவேன். நீ தயாரா இரு. இப்ப நான் குதிரை தேய்க்க போறேன் மாதிரி. காத்தால வந்து காதல் கதை பேசி மனசுல பதிய வைக்கிறியா? நாளைக்கு காலையில வா, என் கைய விரல் அஞ்சையும் உன் கன்னத்துல பதிய வைக்கிறேன். விடிய காலையில எந்திரிக்கிறாரா? குட் மார்னிங்க. மூஞ்ச பாரு, மூஞ்சிய. கண்ட மிருகங்கள் வாழற அந்த மசல கொடி காட்டுல யாரோ ஒரு திருடம் வந்துட்டு போறான்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆனா அவன் மட்டும் என் கண்ணில் கிடைச்சான், ரைஃபிளை எடுத்து அவன் நெஞ்ச பஞ்சா தொலைச்சு போடுவேன். அது அப்புறம் செஞ்சுக்கிறேன். அது இருக்கட்டும், உன்னை காப்பாத்தினான்னு சொன்னிய பாபு, அவன் எப்படி இருப்பான்? அவராப்பா முள்ளங்க மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருக்கிற ஒரு குதிரையில வருவாரப்பா. அப்புறம் நம்ம ஊட்டி ஃபிளவர் ஷோல வச்சிருப்பாங்கல்ல கேரட், அப்படி இருப்பாரு. பீட்ரூட் இருக்குல்ல அந்த கலர்ல கௌபாய் டைப்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாரப்பா. அப்புறம் முட்டைகோஸ் இல்ல, முட்டைகோஸ். அடப்பாமா விசிட்டபிள் பர்சனாலிட்டியா வர்ணிச்சுக்கிட்டு. ஐயா என்ன பண்ணீங்க? அவர் பெரிய எஸ்டேட் ஓனர்.
யுவர் ஆனர், எஸ் ப்ரொசீட். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு பொண்ணே உன்னே நான் பெற்றிருக்கிறேன். உன்னை ஒருத்தன் காப்பாத்தினான்னு சொன்னேன். அவனை கொண்டாந்திய முன்னால நிறுத்தி அவனை அறிமுகப்படுத்த விட்டுடுறத மறந்துட்ட குற்றத்துக்காக ஒரு கப் டீய கண்ணை மூடிக்கிட்டு கட்ட 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 கட்டன்னு குடிக்கணும். கண்ணை மூடிக்கொண்டேன். கட 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 கடன்னு சாப்பிடணும். கட 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 கட